வைகை ஆற்றின் அருகே வளர்ந்தவன் என்கின்ற முறையில் இங்கே மதங்களை கடந்து மனித நேயத்தோடு தான் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழ்கிறார். எனக்கு நினைவில் இருந்தது இங்கே மதம் என்ற பெயரில் ஒரு சிறு கலவரம் கூட நடைபெற்றது கிடையாது. மதுரையில் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான பையன்வாசல் இருந்தாலும் சித்திரை திருவிழாவிற்கு அருகில் இருந்த கிராமங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தங்களது பள்ளிகளில் உணவுகளும் குடிநீரும் வழங்கி பாதுகாத்த மதுரை. அப்படிப்பட்ட மண்ணில் திடீரென்று முருகன் பெயரை தூக்கிக் கொண்டு சங்கரிவாரத்துக்குள் ஊழியிருக்கிறது. இது எந்த வகையிலும் அவர்கள் நினைப்பது போல அரசியல் லாபத்தை பெற முடியாது என்பது அதற்கு இங்கே கூடியிருக்கிற மக்களே சாட்சி. நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் மத ஆச்சரியத்தை உண்டு பண்ணி மத அரசியலால் மதுரை மக்களையோ தமிழக மக்களையோ பிளவுபடுத்திவிட முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை அவர்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுவதற்காக, அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் இங்கே அண்ணன் திருமாவளவன் தலைமையில் அத்தனை பேரும் கூடியிருக்கிறோம். இந்த மதுரை எப்பொழுதும் சமய நல்லிணக்கத்துக்கானது, மத நல்லிணக்கத்துக்கானது. எந்த சூழ்நிலையிலும் கடவுள் பெயரால் இங்கே அரசியல் செய்ய முடியாது. அரசியலில் கடவுள் பெயரை கொண்டு வந்து கலப்பது அது ஒரு அநியாயம், அநீதி. அதை செய்கின்ற சங்பரிவார் கும்பலை விரட்டி அடிப்பதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெறும். நன்றி.